சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்திருக்கிறார். தற்போது நமது இணைப்பில் அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப எத்தனை நாட்களுக்கு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? குறிப்பா பார்த்தோம்னா இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கையின் நிலப்பரப்பில் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று முதலே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலா மழை தொடங்கியிருக்கு. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் 8 சென்டிமீட்டர், நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டர், நாகை மாவட்டம் தலைஞாயிறு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், சீர்காழி போன்ற பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. தற்போது இந்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா நோக்கி நகராமல் இலங்கையின் நிலப்பரப்பிலேயே நீடித்து வருவதன் காரணமா தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது சற்று குறைந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 6 மணி நேரத்திற்குள்ளாக இது மன்னார் வளைகுடா கடல் பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி நகரும் போது வடகிழக்கு காற்று குவிதல் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் விழ தொடங்கும். அப்படி விழும்போது நமக்கு பிற்பகலுக்கு பின்பு படிப்படியாக தமிழகத்தில் மழை தொடங்கும். இன்றும் நாளையும் நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களையும் பரவலா கனமழையை எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று இரவு, நாளை அதிகாலை நேரங்கள்ல. இன்றும் நாளையும் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி திரு ஹேமச்சந்தர். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கரையிலேயே படகுகளை நிறுத்தியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன அப்துல் அலீம்? வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என நேற்று இந்த காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று முதல் மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு இந்த தொழிலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் இந்த கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் உடனடியாக இந்த கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டு மீனவர்களும் இந்த கரை திரும்பி வருகிறார்கள். பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் அலீம். மற்றொரு அண்மை செய்தி. வங்கக்கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன் இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணுவர்தன், இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, என்ன விவரம்? சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தன்படி 15-17 தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை, வட தமிழக கடற்கரையிலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரியன் பகுதிகளிலும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என நாகை மாவட்ட மீன்வளத்துறையை எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில இந்த 2வது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லல. அக்கரைப்பேட்டை, நம்பியார் நகர், கீச்சாங்குப்பம், கல்லார், வேதாரண்யம், கோடியக்கரை, செருதூர், விழுந்தமாவடி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் பாதுகாப்பா நிறுத்தி வச்சிருக்காங்க. கடலில் இருக்கும் விசைப்படகு மீனவர்களும் நேற்று முதல் கரை திரும்பி வராங்க. மீனவர்கள் மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை சார்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருமானம் ஈட்டி வாழ்வாதாரம் பாதித்ததாக கவலை தெரிவிச்சிருக்காங்க. நாகை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில நாகை மாவட்டம் முழுவதும் விட்டு விட்டு மிதமான மற்றும் கனமழை பெய்து வருது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஷ்ணுவர்தன்.
பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்திற்கான தேர்தல் வியூகத்திலும் பீகார் மாதிரியையே பாஜக முயற்சிக்கும் என்று தெரிகிறது. இதுகுறித்த சிறப்பு செய்தியை பார்க்கலாம்.